முதலில் நம் எல்லோருக்கும் பரம குருவான திரு பிரம்மஸ்ரீ பிதாமக சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா அம்மா அவர்களுக்கும் என் பெற்றோர்களுக்கும் அத்தனை ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ்க்கும் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கும் திரு மகாவதார் பாபாஜி ஃபவுண்டேஷன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பழனியப்பன் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம் திரு பிரம்மஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்கள் எழுதிய ஆன்மீக சாத்திரம் அப்படி என்றால் என்ன, ஒவ்வொரு மனிதனும் ஏன் எத்தனையோ சயின்சஸ் பற்றியும் சாஸ்திரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட நாம் ஆன்மீக சாஸ்திரத்தை பற்றி ஏன் தெரிஞ்சுக்க வேண்டும் என்றது இப்போ நாம் பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் இது 6 சத்தியங்களுடனும் சொல்லலாம், 6 பிரின்சிபல்ஸுடனும் என்றும் நாம் சொல்லலாம். இது சேர்ந்து இருக்கிறது. இந்த 5 சத்தியங்கள் சொல்லலாம், சித்தாந்தங்கள் என்று சொல்லலாம், பிரின்சிபல்ஸ் என்று சொல்லலாம், ஏதாவது பேர் வச்சுக்கலாம். ஆனால் இந்த 6 ரூல்ஸ் மட்டும் கண்டிப்பாக ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டரும் தெரிந்து கொள்ளணும். எது நமக்கு புரிய வருகிறதோ அதனை நாம் உடனே தெரிந்து கொண்டு செய்யணும் என்றது நாம் அதனுடைய நோக்கத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால் முதலில் நாம் இந்த ஆன்மீக சாஸ்திரம் என்றால் என்ன என்று தெரிந்துக்கலாம். முதலில் இந்த மனிதன் என்றால் யார், எங்கிருந்து வந்தான், இந்த வாழ்க்கை என்றால் என்ன, ஏன் எல்லாரும் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், அப்படி வாழ்வதனால அவங்களுக்கு கிடைக்கிற லாபங்கள் என்ன, முதலில் இந்த பிறப்பென்றால் என்ன, இறப்பென்றால் என்ன, இது எல்லாமே பிறப்பதற்கு முன்பு நாம் எங்கிருந்தோம், மரணத்துக்கு பிறகு நாம் எங்கே செல்கிறோம், இது எல்லாமே கலந்தது தான் இந்த ஆன்மீக சாஸ்திரம் என்று நாம் இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம். ஆன்மீக சாஸ்திரத்தை தெரியாமல் இருந்தால் நாம் எல்லோருமே ஒரு குருட்டு பாதையிலே நடந்து சென்று போய்கின்றோம் இருக்கோம் என்றது தான் சரியான ஒரு விளக்கமாகும். அதனால எல்லோருமே எப்போதுமே இங்கே ஆன்மீக சாஸ்திரத்தை பற்றி முதலில் தெரிந்து கொள்ளணும். எதனால் என்றால் எல்லோருமே நாம் ஒரு விவேகானந்தராகவோ ஒரு ஜீசஸ் கிரைஸ்டாகவோ ஒரு புத்தராகவோ மாறணும் என்றால் அவங்க இந்த விஷயங்கள் பற்றி எல்லாமே தெரிந்து கொண்டிருக்காங்க. அதனால் நாம் இன்னைக்கு இருக்கிறது எத்தனையோ சாஸ்திரங்கள் இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரம் என்றது ஒன்று தான். அதனை நாம் முதலில் புரிந்து கொள்ளணும். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்னன்னா ஆன்மாவே சத்தியம். ஆன்மாவே சத்தியம், சர்வம் கல்விதம் பிரம்மா, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாமே சொல்கிறாங்க இல்லையா. அப்படி என்றால் என்ன, நான் ஒரு ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆன்மா, உடலுக்குத்தான் அழிவு என்றது இருக்கு தவிர ஆன்மாவுக்கு கிடையாது என்று நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த தலை, இந்த காது, இந்த உடல், இந்த இது கை, காது, மூக்கு, இது எல்லாமே என்னை சேர்ந்தது தான். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இது நான் என்றது என்னவென்றால் ஆன்மாதான். எல்லாரிடமே இருக்கிறது இதே ஆன்மாதான். உங்களிலே ஆகட்டும், என்னிலே ஆகட்டும், ஒரு செடி, கொடி, பறவை, ஒரு மிருகம், எல்லாத்திலேயுமே இந்த ஆன்மா என்றது இருக்கிறது. சர்வம் கல்விதம் பிரம்மா என்றால் என்ன, எல்லாத்திலுமே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சைதன்ய நிலைதான் இருக்கிறது. எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கிறது ஆன்ம பதார்த்தம் தான். அயமாத்மா பிரம்மா என்றால் என்ன, எல்லோரும் என்னை, நான் என்றது ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஆன்மா, இதுதான் எல்லா இடத்திலுமே சுற்றி இருக்கிற பெரிய விஷயம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இதுக்கு உதாரணம், எக்ஸாம்பிள், ஒரு சிறிய கல்லிலிருந்து நாம் செதுக்கினா, ஒரு சிற்பி அதனை செதுக்கினா ஒரு கல் ஃபஸ்ட்டில் அது கல், அதனை செதுக்கினால் ஒரு சிற்பமாக மாறுகிறது. எங்கிருந்து வந்தது அந்த சிலை என்றது, அந்த கல்லிலேருந்து தான் வந்தது. அது நாம் செதுக்காமல் இருந்தால் கல்லாகத்தான் இருக்கும். அதனை செலுத்த பிறகுதான் அதுக்கு ஒரு உருவம் என்று கிடைச்சது. அதன் போலவே நாம் எல்லோருமே ஆன்மாக்கள். அதனை நாம் எப்போ தியானம் என்ற விஷயத்தில் தெரிந்து கொண்டு எப்போ நம்மளை நாம் செதுக்கிக்கிறோமோ நாமளும் ஒரு சிலையாக, அற்புதமான ஒரு சிலையாக மாறுகிறோம். முதலில் நாம் ஒரு ரா மெட்டீரியல், நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனை நாம் இந்த தியானம் என்ற ஒரு செதுக்கும் போது நாம் கூட ஒரு அற்புதமான அழகான ஒரு சிலையை போல மாறுகிறோம் என்று சொல்லியிருக்காங்க.
இந்த ஆன்மாவே சத்தியம் என்று ஏன் சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இந்த ஆன்மா தான். பெண்ணுக்கு ஒரு ஆன்மா, ஆணுக்கு ஒரு ஆன்மா, மிருகங்களுக்கு ஒன்று அப்படின்றது கிடையாது. எல்லாத்திலையுமே சேர்ந்திருக்கிறது இப்படி போன்ற ஒரே ஒரு ஆன்மா தான். இதனை நாம் புரிந்து அகம் பிரம்மாஸ்மி, அத்தனை சைத்தன்யத்திலையும் சுற்றி இருக்கிறது இந்த அகம் பிரம்மம்தான் என்ற விஷயம் நாம் புரிந்து கொள்ளணும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இரண்டாவது புனர்ஜென்ம சக்தி, புனர்ஜென்ம சித்தாந்தம். புனர்ஜென்மம் என்றால் என்ன? மறுபடியும் இப்போ நாம் இந்த உடலில் விட்டு மடைந்த பிறகு கூட நமக்கு இன்னொரு மறுபிறப்பு இருக்குது. எல்லாருக்குமே உண்டு மறுபிறப்பு என்றது. அது யாராலுமே தப்பிச்சுக்கவே முடியாது. அது நாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த உடல் விட்டு நாம் எங்கே போக போகிறோம், மறுபடியும் எங்கே பிறக்க போகிறோம் என்றது நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த உலகத்தில் இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், காற்று, நீர், செடி, கொடி, மரங்கள், ஜந்துக்கள் எல்லாமே இருக்கிறது. எல்லாத்திலுமே ஒரு ஆன்ம பதார்த்தம் தான். எல்லாத்திலுமே வியாபித்து இருக்கிறது இந்த ஆன்மா தான். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் இப்போ பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். பூலோகத்திற்கு மேலே 7 லோகங்களும் கீழே 7 லோகங்களும் இருக்குது. இந்த பூலோகங்களுக்கு மேலே 7 லோகங்கள் என்னன்னா, இப்போ நம்ம புனர்ஜென்மம் என்றால் என்ன? இந்த ஆன்ம பதார்த்தம் என்றது ஒரு ஒரு சிறு துளி, பிந்து என்றால் என்ன? ஒரு துளிவாக நாம் போன பிறகு ஏற்பட்டு அது ஒவ்வொரு துளியும் புனர்ஜென்மம் என்றால் என்ன? 2வது சத்தியத்துக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. புனர்ஜென்ம சக்கரத்தில் இந்த ஆன்மா ஒரு துளி என்றது பிரவேசிக்கும் போது, இது ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே வரும்போது அந்த துளியான இந்த ஆன்மாதான் மறுபடியும் இன்னொரு பிறப்புக்கு தயாராகிறது என்று நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி பூலோகத்துக்கு மேல் 7 லோகங்கள் இருக்குது. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனாலோகம், மகாலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் என்று 7 மேல் லோகங்கள் இருக்குது. அதுபோலவே கீழே 7 லோகங்கள் இருக்குது. நமக்கு கீழே, பூலோகத்துக்கு கீழே பாதாள லோகம், நாகலோகம், அது அத்தல, வித்தல, சுத்தல, மகாத்தல, தலாத்தல, பாத்தாள அப்படின்ட்டுன்னு 7 லோகங்கள் இருக்குது. மேலே இருக்கிற 7 லோகங்களுமே நல்ல பாதைக்கு நம்மளை கொண்டு போகிறது. ஊர்த்வலோகங்களுக்குன்னு போகிறது. கீழே இருக்கிறது எல்லாமே டவுன்ஃபால். அது மிருகங்களுக்காக செயற்பட்டப்பட்டது. அங்கே யாருமே மனிதன் இருக்க மாட்டான். பாதாள லோகத்தில், சர்ப்பலோகத்தில், நாகலோகத்தில், அத்தல, வித்தல, சுதல, பாதாளோகத்தில் இருக்கிறது எல்லாமே ஜந்துக்கள், ஜந்து ஆன்மாக்கள். அது எப்போ மெச்சூர் லெவல் அடைந்த பிறகுதான் அது மேல் லோகத்துக்கு வர முடியும். அதன் போல நாம் எப்போதுமே நம்மளை நாம் மேலுக்கு தெரிந்து கொள்ளணும். வரும்போதே இந்த ஜென்மாதான் எனக்கு கடைசி என்றது நினைத்து கொண்டு வரவே முடியாது. அவங்கவுங்க கர்ம பலனை அவங்கவுங்க அனுபவிச்சு தான் ஆகணும். எத்தனை கர்மம் என்றால் என்ன? தவறு கிடையாது. தவறு என்றதில்லை மாஸ்டர். கர்மம் என்றால் செயல். இப்போ நான் உங்களுடன் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா அது செயல். நீங்கள் கேட்குறீங்கன்னா அது ஒரு கர்மாவை செயலைத்தான் கர்மா என்று கூறுகிறார். அதனால இது நாம் தெரியாமல் ஏதாவது தவறான செயல்கள் செய்திருந்தால் அதுக்கு வினை நாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்காட்டி போனாலும் மறுபடியும் இந்த பாடி வெக்கேட் பண்ணிவிட்டு அடுத்த பிரிவையில் நாம் அதற்கான தண்டனையை கண்டிப்பாக அனுபவித்து தான் வெளியில் வர முடியும். யாருமே இந்த ஒரு சக்கரத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. சிறு தவறானாலும் பெரிய தவறானாலும் கூட தண்டனை சத்தியம், மறுபிறப்பு என்றது இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ நான் சென்னையில் இருக்கேன். நாளைக்கு ஹைதராபாடு போகணுன்னா நான் என்ன பண்ணணும்? சென்னை விட்டு அவுட்ஸ்கர்ட்ஸ்லேருந்து ட்ரெயினோ, பஸ்ஸோ, காரோ, ஃப்ளைட்டோ ஏதாவது பிடிச்சா தானே நான் ஹைதராபாடுக்கு சேர முடியும். வீட்டில் இருந்தபடியே என்னால் ஹைதராபாத் போக முடியாதல்லவா? அதன் போலவே நாம் இந்த உடலை பிரிந்தால்தான் மறு உடல் எடுத்த பிறகுதான் இன்னொரு இடத்துக்கு போக முடியும் என்று நாம் புரிந்து கொள்ளும். இன்னொரு பாடி எடுத்தால் தான் அது போக முடியும். அதன் போலவே நாம் இந்த சரீரம் என்ற இதனை விட்டு இந்த ஆன்ம பதார்த்தம் எங்கே வந்தது, எப்போ வந்தது, இது எல்லாமே நமக்கு தெரியாதது. இந்த சரீரம் என்றது சில நாட்கள் இருக்கிறது, அப்புறமா இது அழிஞ்சு போகிறது. ஆனால் ஆன்மா மட்டும் மேல் லோகத்தை சென்ற பிறகு அங்கே அற்புதமாக ஆனந்தமான லோகத்தில் அது வாழ்ந்து கொண்டிருக்கும். மறுபடியும் நேரம் வரும்போது இன்னொரு தாயின் வயிற்றுக்குள் இந்த ஆன்மா என்றது பிரவேசப்படுகிறது.
முதலில் நாம் எல்லாருமே ஒரு ஆன்ம பதார்த்தம் தான், ஒரு சைதன்ய பதார்த்தம் தான். இப்போ ஒரு ஒரு புடவை நம்ம அணிந்தோம் என்றால் இது பழசாயிடுச்சுன்னா இன்னொரு புது புடவை நாம் எப்படி கட்டிக்கிறோமோ அதன் போலவே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய கடமைகள் இந்த பூலோகத்துக்கு வந்த பிறகு முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு மனுஷனும் பாடி வெக்கேட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். யாராலையுமே தப்பிக்கவே முடியாது. நான் சாகவே மாட்டேன், நிரந்தரம் சிரஞ்சீவியாக இருப்பேன் என்றது கிடையவே கிடையாது. இங்கே யாரும் சிரஞ்சீவிகளாக வாழ்ந்த ஒரு சரித்திரமே இல்லை. இப்படிப்பட்ட மகான்கள் கூட 100 வருஷம் இல்லை 120 அதற்கு மேலே போனால் கொஞ்சம் வருஷம் தவிர யாராலுமே இங்கே சிரஞ்சீவியாக நான் பிறந்தேன், நான் எங்குமே மடிய மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி காட்டி வாழ்ந்ததா ஒரு சரித்திரமே இல்லை. அதன் போலவே இந்த மறுபிறப்பு என்றது இருக்குது, அதனை தப்பிச்சுக்கவே முடியாது. அதில் நாம் எல்லா கர்மாக்களுக்கும் மறுபடியும் இந்த ஜென்மம் எடுத்த பிறகு சில நன்மைகள் உண்மைகள் இதெல்லாம் புரிஞ்சு கொண்ட பிறகு நம்ம கர்மாக்கள் கொஞ்சமாக குறையும். அப்போ நாம் அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது நல்ல உயர்வான நல்ல ஜென்மத்துக்கு வரும். எப்பப்போ உங்கள் பேகேஜ்ன்றது நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்களோ, உங்கள் கர்மாக்கள் பேகேஜ்னா என்ன, பாவ மூட்டைகள், அதை நீங்கள் சுமந்து போகாமல் இருக்க எதனையும் உங்களால் கொண்டு போக முடியாது. கொண்டு போகிறது பாவம் புண்ணியம் என்றால் இந்த 2 விஷயம்தான், நல்லது கெட்டது. இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தொடர்ந்து நம்மளோட இருக்கிறது. அதனால தான் யாருமே எப்போதுமே தவறுகள் என்றது கூடிய மட்டும் செய்யாமல் நம்மளுடைய பாதையை நாம் கொண்டு போகணும். 3வது சித்தாந்தம் என்ன? கர்மபல சித்தாந்தம். கர்மபல சித்தாந்தம். கர்மம் என்றால் செயல், அதுக்கு நமக்கு வர வினைவுகள் என்ன? ஒவ்வொரு மனிதனாக பிறந்தவன் எப்படியாவது கண்டிப்பாக கர்மாக்கள் என்று செய்து தான் ஆகணும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம செய்தால் தானே ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு கர்மா தான். அதன் போலவே படிப்புக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவோம், வேலைக்காக எவ்வளவோ கஷ்டப்படுவோம், குடும்பத்தில் கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு கர்மா தான் என்று நாம் உணரணும். அப்படி என்றால் நான் நல்லபடியாக படித்தேன் என்றால் நல்லபடியாக பாஸ் ஆகணும். பாஸ் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நல்ல பணம் வரும், பணம் வந்தால் கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடந்தால் வீடு வாசல் எல்லாமே வரும், நல்ல மனைவி மக்கள் எல்லாமே நமக்கு வருது. அதுவே ஃபஸ்ட்டு பேசிக் பாயிண்ட் என்ன? படிப்பு. அந்த படிப்பு நல்லா இருந்து பாஸ் ஆகினால்தான் இந்த சக்கரம் என்றது வேலை, பணம், காசு, கல்யாணம், பிள்ளைகள், கௌரவம், மதிப்பு இது எல்லாமே உங்களுக்கு வருது. இது எல்லாமே எதிரே சேர்ந்தது? நீங்கள் படிக்கிற அந்த படிப்பு. அதன் போலவே உங்களுடைய கர்மா, நீங்கள் நல்ல கர்மா அது செய்வதனால உங்கள் வாழ்க்கைன்றது அற்புதமாக கிடைச்சிடும். அதுவே பாவமான தவறுகளான கெட்ட உங்களோட பழக்கங்கள், குடி, சூதம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிட்டீங்கன்னா எங்கேருந்து படிப்பும் படிக்காமல் நல்ல உத்தியோகத்திலும் சேராமல் காசு சம்பாதிக்காமல் குடும்பத்தையும் பார்த்திக்காமல் நீங்கள் எப்படியுமே ஊதாரி மாதிரி சுற்றிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? அங்கே வர்றது என்ன? சுகம் என்றது இல்லை, சந்தோஷம் இல்லை, அங்கே கஷ்டம், துக்கம், அவமானம் இதுதான் உங்களால் தேர்ந்தெடுத்துக்க முடியாது. அதனால் கெட்ட பழக்கங்கள்னால உடல் பூரா ரோகங்கள், கஷ்டங்கள் இதுதான் வருமே, சில சுகம் போகம் என்றது வரவே வராது. இதெல்லாம் கர்ம சித்தாந்தம். இது ஒரு காரணம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. காரணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த செயலுமே முன்னுக்கு வராது. ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஒரு செயல்படுகிறது என்று நாம் நினைக்கணும் என்றதை நாம் புரிந்து கொள்ளணும் மாஸ்டர். சும்மா வீணாக எதுவுமே நடக்காது. ஒரு அற்புதமான ஒரு செயலுக்கு ஒரு அடிக்கல் நாட்டினால்தான் அந்த வேலை என்றது அங்கே நடைபெறுது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சரி, இது நாம் எப்போ நினைக்கிறோம்? உடல் என்றது இருந்தாலும் தானே அதுக்குள்ளே ஆன்மா இருக்குது, மனம் என்றது இருக்குதுன்னு நினைக்கிறோம். நாம் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போன பிறகு நல்லா படித்தா படிப்பு வரணும் என்றதுன்னா நம்ம நல்ல கான்சன்ட்ரேஷனோட லெக்சரரோ டீச்சரோ சொல்கிற பாடங்களை எடுத்துக்கிட்டால் தானே அது நம்ம மூளைக்குள்ளே சென்று அந்த லெசன்ஸோட இருக்கிற அந்த எசன்ஸை நம்மளால் எடுத்துக்க முடியும். எங்கேயோ கண்ணு பார்த்துக்கிட்டு மனம் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தால் டீச்சர் சொல்கிற பாடத்துலேருந்து ஒரு லைனு கூட நம்ம மூளைக்குள்ளே ஏறவே ஏறாது.
அது நம்ம சினிமாவை பற்றி யோசிச்சுட்டோ, வீட்டு விஷயங்கள், வெளி விஷயங்கள், ஆஃபீஸு, இந்த மாதிரி பல பல எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே அந்த நேரத்தில் ஓடிட்டு இருக்கும்போது உங்களால் எந்த விஷயத்தையுமே யார் என்ன சொன்னாலும் கூட மனசுக்குள்ளே ஏற்றுக்கவே முடியாது. அதனால எந்த வேலை செய்தாலும் கூட நீங்கள் செய்கிற கர்மாக்களில் நீங்கள் நல்லபடியாக அவேர்னஸாக இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஏனென்றால் காலேஜுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கு தான். அந்த படிப்பில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் காட்டாமல் இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. இப்போ கார் டிரைவிங் பண்ணுறீங்க, நல்லா ரோடை பார்த்துட்டு டிரைவிங் பண்ணால் தான் நீங்கள் சேஃபாக ஆக்சிடெண்ட் ஆகாமல் யாருக்கும் எந்த கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு சேர முடியும். அதுவே எங்கேயோ திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படியோ டிரைவ் பண்ணால் வாட் இஸ் த ஃபேட் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதன் போலவே எந்த விஷயத்துக்குமே நீங்கள் அவேர்னஸாக இருக்கணும். என்ன செயல் செய்தாலும் கூட அதனுடைய கர்ம பலனை நீங்கள் தான் அனுபவிப்பீங்க. நல்ல செயல் செய்தாலும் உங்களுக்கு தான், கெட்ட செயல் செய்தாலும் உங்களுக்கு தான் என்ற விஷயத்தை மறக்கவே கூடாது. அங்கே இப்போ ஒரு ஒரு பழம் கெட்டு போச்சுன்னா அந்த பழத்தை விட்டுட்டு நாம் எப்படி நல்ல பழத்தை என்றது எடுத்துக்கிறோமோ அதன் போலவே இந்த ஆன்மா என்றதுக்கு அழிவில்லை என்று ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா நச்சைவம் கிளேத யத்யாஸ்தோ ந சோஷயதி மாருதா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன? ஆன்மா என்றது, நான் என்றது எப்போதுமே ஒரு அவேர்னஸோட சைதன்யத்தோடு இருக்கிற ஒரு விஷயம். அது இந்த ஆன்மா என்றது யார் அழைக்கணும்னு பார்த்தாலும், இதனை கத்தி வச்சு குத்தினாலும் சரி, கன்னால் ஷூட் பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி ஆன்மா சாகாது. உடலுக்குத்தான் நோய். கத்தினால் குத்தினா ரத்தம் வரும், ஷூட் பண்ணால் வலிக்கும். இந்த மாதிரி எல்லாமே நமக்கு நடக்கிறதுக்கு இந்த உடலுக்கு தான், நாட் ஃபார் அவர் ஆன்மாவுக்கு. அப்படி என்றது நாம் புரிஞ்சுக்கணும். அது நெருப்பில் போட்டாலும் மடையாது. நீங்கள் என்ன கஷ்டங்களை எதில் பண்ணாலும் கூட ஆன்மாவுக்கு கஷ்டம் என்றது ஒரு கெடுதல் என்றது நடக்கவே நடக்காது என்று நாம் உணரணும். நீங்கள் நினைக்கலாம், நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தேன்னா, எத்தனை தவறுகள் செய்திருக்கோனோ, 350 ஜென்மங்கள் ஒவ்வொரு முறையும் எடுக்கிறேன் என்றால் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை தவறுகள் செய்துக்கிட்டே போகிறீங்களோ அத்தனை கர்மாக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நல்லது செய்தீங்கன்னாலும் சில ஜென்மங்கள் கம்மியாக பிறக்கணும். தவறுகள் கெட்டது பல வேலைகள் செய்தீங்கன்னா அதிகமான ஜென்மங்கள் எடுத்து மறுபடியும் லெசன்ஸை கற்றுக்கிட்டு நல்ல மனிதனாக மாறுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நல்லது செய்தால் நல்லது, கெட்டது செய்தால் கெட்டது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஜென்மத்தில் இந்த 3 குணங்கள், ரஜோகுணம், தமோகுணம், சாத்விக குணம், இந்த ஒவ்வொரு குணத்தையும் மாற்றிக்கிட்டு நாம் வர்றதுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணத்தில் 300லேருந்து 350 ஜென்மங்கள் எடுக்கிறோம். இப்போ தமோகுணம் என்றால் என்ன? சோம்பேறியாக வாழ்வது, வெரி லேசி. எதிலுமே ஒரு ஈடுபாடு கிடையாது. காலையில் எழுந்திரிச்சா ராத்திரி வரையிலும் எந்த வேலையும் ஆக்டிவாக பண்ணாமல் எப்பவுமே சோம்பலாக இருக்கிறது. எந்த வேலை யார் சொன்னாலும் கூட என்னால் முடியாது, ஐம் ஸோ டயர்ட் என்று தட்டி கிழிக்கிறது. எங்கவும் போகிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்கிறது. எப்போதுமே சாப்பிட்றது, தூங்குறது. கும்பகர்ணன் எடுத்துக்கிங்க, ராமாயணத்தில் இருக்கிற கும்பகர்ணனுக்கு என்ன வேலை? அவன் வருஷத்தில் 6 மாதம் சாப்பிட்றது, 6 மாதம் தூங்குறது. 1 வருஷம் கழிச்சிட்டாங்க. அதன் போலவே அவன் எப்போதுமே தம்மோ குணத்தில் இருக்கான். அப்படி போன்ற மனிதர்கள் கூட இருக்காங்க. எந்த வேலை வெட்டியும் செய்யாமல் எப்போதுமே லேசியாக இருப்பாங்க. அவங்க எந்த ஒர்க்கையும் செய்ய முடியாது. இந்த தமோ குணத்தில் நீங்கள் வரணும் என்றால் ஒரு 300 ஜென்மங்கள் எடுக்கணும். அது எடுத்த பிறகு தான் ரஜோகுணம். ரஜோகுணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் யார் சொன்னாங்க? அதே ராமாயணத்திலிருந்து ராவணாசுரன். அவன் அண்ணன், கும்பகர்ணன் அண்ணன் ராவணன். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு என்ன, ரஜோகுணத்தில் இருக்கிற மக்கள் இப்படி இருப்பாங்க. தமோ குணத்தில் இருக்கிறவன் லேசியாக இருந்தால், ரஜோகுணத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எப்போதுமே எது பார்த்தாலும் எனக்கு வேணும், ஆசை தாங்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு ஆசை. பார்த்ததெல்லாம் வேணும். ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் இருக்க நம்மக்கிட்ட இல்லைன்னா அது எப்படியாவது நான் அடைஞ்சே தீரணும். என்கிட்ட இல்லாதது அவர்கிட்ட எப்படி இருக்குன்ற ஒரு பொறாமை, கோபம், அது அடையணும் என்ற ஒரு பேராசை, இதெல்லாமே அந்த ஆன்மாவுக்கு இருக்கும். அந்த குணங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு
அந்த மனிதன் திரும்பி வாழ்வதற்கு இன்னொரு 300 ஜென்மங்கள், 350 ஜென்மங்கள். இப்படி ஆசைப்பட்டதுனால்தான் சீதா பிராட்டின் மேலே அந்த ராவணன் ஆசைப்பட்டு அவங்களை கடத்தி லங்கைக்கு கொண்டு வந்ததுனால என்ன நடந்தது? ராவணன் ராம போர் நடந்தது. அங்கே ராவணன் மடைந்தான். இலங்கை பூரா நாசனமாகிவிட்டது. அவனுக்கு சீதை கடிச்சால கிடையாது. அவன் செய்த பெரிய தவறு என்ன? ஆசை. தவறான செயல் என்று தெரிஞ்சும் கூட அவன் மற்றவர்கள் பொருளுக்காக ஆசைப்படுறதுனால தன் வினையை தானே தலைக்கு கொண்டு வந்தான். அதனால் அவனுக்கு கிடைச்ச லாபம் என்ன? தன்னுடைய நாடு போச்சு, தன்னுடைய குடும்பம் போச்சு, எல்லாமே இழந்தான். அதனால் இந்த ரஜோகுணம் என்றது இருக்கக்கூடாது. இதனையும் மாற்றிக்கொள்வதற்கு 3வது சாத்வீக குணத்துக்கு யார் எடுத்துக்காட்டு? ராவணாசுரன் தம்பி, இன்னொரு தம்பி விபீஷணன், அவனுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த சாத்வீக குணத்துக்கு நாம் வரணும் என்றால் மறுபடியும் இன்னொரு 300 ஜென்மங்கள் எடுத்தால்தான் வரும். ஏன் விபீஷனை எடுத்துக்காட்டுன்னா, விபீஷன் எவ்வளவோ சொன்னான் ராவணன் கிட்ட, அண்ணா இது தகாது, ராமரின் மனைவியை நீ இங்கே கொண்டு வந்தது ரொம்ப தவறு, அவங்களை மரியாதையாக நீ கொண்டு போயிட்டு ராமனிடம் ஒப்படின்னு சொன்னான். ராவணன் கேட்டானா? இல்லை. அதனால் என்ன நடந்தது நமக்கு தெரியும், ராமாயண கதை. அதன் போல சாத்விக குணமான விபீஷணன் போல நாம் எப்போதுமே எதுக்குமே கோச்சிக்காம எது நல்லது கெட்டது என்ற ஒரு அறிவுடன் வாழ்பவன் தான் சாத்விக குணத்தில் இருப்பான். புத்தி, அங்கே புத்தி வேலை செய்யும். இங்கே பார்க்கறது ரஜோகுணத்தில் இருக்கிறவனுக்கு மனம் வேலை செய்கிறது. எப்போ பார்த்தாலும் பார்த்ததெல்லாம் வேணும். தமோ குணில் இருக்கிறவனுக்கு எதுவுமே இல்லை, மனம் இல்லை, புத்தி இல்லை, எப்போ பார்த்தாலுமே சோம்பல் தனம். இங்கே இருக்கிறவனுக்கு புத்தி வேலை செய்கிறது. சாத்வீகத்தில் இருக்கிறவன் அவன் அமர எது நல்லது கெட்டது என்று யோசித்து தான் ஒரு முடிவெடுப்பான். அது போலவே நாம் வாழும். இந்த சாத்வீகத்திலிருந்து விட்டால் இது 4வது குணம் சுத்த சாத்வீகம். சுத்த சாத்வீகம் யார் காட்டுது? ஆஞ்சநேயர். அவர் நமக்கு தெரியும், ராமபக்தர். அவர் எப்படி ராமருக்கு சீதையை கொண்டு வர்றதுக்கு எப்படி உதவினார்? அவர் ஹனுமான் சிரஞ்சீவி, மகாபலசாலி. அவர் எப்போதுமே ஸ்ரீராமரின் மேலே அளவு கடந்த ஒரு பக்தியை தவிர வாழ்க்கையில் அவர் அஸ்கலித பிரம்மச்சாரி. அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படிப்பட்ட ஒரு மகான் என்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுத்த சாத்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் தேவையே இல்லை, தானுண்டு தன் வேலையுண்டு. அதன் போல தன் நம்பின ஒரே ஒரு கொள்கையில் ராம பக்தி தவிர ஆஞ்சநேயருக்கு எதுவுமே கிடையாது. தன்னுடைய இதயத்தை பிடிச்சு எடுத்தாலும் கூட அதில் சீதாராம பிரபு தான் 2 பேருமே தரிசனம் கொடுப்பாம காட்சி கொடுப்பாங்க. அப்படி நாம் எல்லாருமே சுத்த சாத்வீகத்துக்கு வரணும் என்றால் எந்த விதமான ஆசா பாசங்களுக்கு இந்த தமோ ரஜோ சாத்வீக குணங்கள் எல்லாம் விட்டு சுத்த சாத்வீகத்துக்கு வரணும் என்றால் நாம் எப்படி எந்த விஷயத்துக்குமே ஆசைப்படாமல் எப்படி நாம் ஒரே ஒரு கொள்கையில் நிற்கிறோமோ அந்த நேரத்தில் நீங்கள் சுத்த சாத்வீகத்துக்கு வரணும். 5வது குணம் நிர்குணம். நிர்குணம் யாருக்கு எடுத்துக்காட்டு? ஸ்ரீராமர். ஸ்ரீராமர் யார்? கடவுள். அவருக்கு எந்த விதமான குணங்கள் தீண்டாது. அவர் எல்லாத்துக்குமே கடந்தவர், நிர்குணம். அவருக்கு இந்த மாதிரி ஒரு தமோ ரஜோ சாத்வீக சுத்த சாத்வீக குணங்கள் இருக்கா? கிடையாது. அவர் இந்த குணங்கள் எல்லாமே தாண்டி அவர் எந்தவித குணமும் கிடையாமல் எப்போதுமே ஒரு அற்புதமான ஒரு பரம்பொருள் நிலையில் இருக்கிறவர் ஸ்ரீராமர். அவர் அதன் போல நாமளும் ஒரு நிர்குண நிலைக்கு வரணும் என்றால் எத்தனையோ ஜென்மாக்கள் எடுக்கணும். நம்மளுடைய சக்கராக்கள் எல்லாமே 6 சக்கராக்களுமே நாம் சுத்திப்படுத்திக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம 6 சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்த, ஆக்ஞா, சகஸ்ரம். சகஸ்ரம் என்றது சக்கரம் கிடையாது, சகஸ்ரம் என்றது ஒரு நிலை. இந்த 6 சக்கரங்களையுமே தாண்டி ஒவ்வொரு குணங்கள், ஒவ்வொரு சக்கரத்தில் ஒவ்வொரு விதமான குணத்திலுடன் நாம் பற்றின்றிருப்போம். அதனை எல்லாமே தாண்டி நாம் வர்றப்போ தான் நமக்கு ஆக்ஞா சக்கரத்துக்கு வரும்போது நமக்கு இந்த தேடை ஆக்டிவேஷன் என்றது நடக்கிறது. நம்மளுடைய பழைய ஜென்மங்கள் எல்லாமே பார்த்திக்கும். இந்த கர்மபல சித்தாந்தத்தில் நாம் செய்கிற தவறுக்கு எப்போதுமே பனிஷ்மெண்ட் உண்டு. நாம் இந்த குணங்கள் மாற்றிக்கணும் என்று சொல்லியிருக்காங்க. இனி 4வது சத்தியம் யோக சித்தாந்தம். 4வது புரோகமன சித்தாந்தம். 4வது சித்தாந்த பிரின்சிபல் என்ன? புரோகமனம் என்றால் ஒரு படி மேலே ஏறுது. இப்போ ஒரு குழந்தையை
நாம் 3 வயசுலேருந்து 5 வயசுக்குள்ள ப்ரீகேஜி இதெல்லாம் சேர்த்து எல்கேஜி கொண்டு வரணும். அந்த குழந்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாஸ் ஆகி மேலைக்கு வருவானே தவிர 5 வயசு வந்த பிறகு மறுபடியும் பிகேஜிக்கு வரமாட்டான் இல்லைங்களா. ஒவ்வொரு படியாக தாண்டி பாஸ் ஆகி ஒவ்வொரு ஸ்டெப்பும் வேலைக்கு வருதான் நாம் மாற்றம். அதன் போலவே நாம் எல்லோருமே ஒவ்வொரு படியாக மேலைக்கு உயர்ந்தே போகணும். இந்த சப்ஜெக்டில் ஒரு நாள் ஒரு பேப்பரில் எனக்கு 10 மார்க் வந்ததுன்னா ஒரு மந்த்லி டெஸ்ட்டில், அதுவே குவார்ட்டர்லி எக்ஸாம் எழுதும்போது இன்னும் நல்லா படித்தா ஒரு 35 மார்க் வரலாம், பாஸ் மார்க். ஃபஸ்ட்டு லெவலில் படிப்பில் ஸ்கூல் ஆரம்பித்த பிறகு ஒரு சப்ஜெக்டும் புரியலன்னும் போது நமக்கு 10-15 மார்க் தான் வந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கஷ்டப்படி படித்தா மினிமம் பாஸ் மார்க்கு 35 மார்க் உன்னால் எடுக்க முடிஞ்சது. எப்படி படித்த நீ? எந்த லெவலுக்கு வந்த? ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறினேன். எப்போதுமே ஒரு லெவலில் இருக்க மாட்டோம் இல்லையா, படிப்படியாக ஏறினால்தான் ஒரு கிராஜுவேஷன் லெவல், அப்பர் கிராஜுவேஷன், இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் போக முடியும். அதன் போலவே நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலுமே நாம் மேலுக்கு தான் செல்வோமே தவிர மறுபடியும் கீழைக்கு போகவே மாட்டோம். கீழைக்கு போகிறதுன்னா என்ன? இப்போ மனித பிறப்பு எடுத்த பிறகு இன்னும் தவறுகள் செய்தாலும் கர்மாக்கள் செய்தாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு தாயின் வயிற்றுக்குள்ளே மனித பிறப்பே இருக்குமே தவிர நமக்கு தெரியும் 4 கிங்டம்ஸ் இருக்குன்னுட்டு. மினரல் கிங்டம், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம், 4வது தான் டிவைன் கிங்டம் என்று நமக்கு தெரியும். இப்போ மினரல் கிங்டமில் ஒரு 300 ஜென்மங்கள். மினரல் கிங்டம்னு என்ன? கல். எந்த நதியிலேயோ கல்லாக இருந்து அந்த நதியில் இருக்கிற தண்ணி பட்டு ஒரு மொரடான ஒரு ஷேப்லெஸ்ஸாக இருக்கிற கல், அந்த தண்ணியோட ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ரிவரில் பார்த்தீங்கன்னா அந்த கரையில் இருக்கிற அந்த கற்கள் எல்லாமே எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். தண்ணி பட 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 அந்த அலைகள் அடிச்சுக்கிட்டு அந்த ஃபோர்ஸ், வாட்டர் ஃபோர்ஸுக்கு அது எப்படி சில வருஷங்களுக்கு அது ரவுண்ட் சாஃப்டாக எப்படி ஒரு பெப்பல் மாதிரி உருவாகிறது. பெப்பல் என்ன நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அழகான ஒரு கல். அதுக்கு முன்பு நாம் ஒரு உருவம் இல்லாத ஒரு கல்லாக இருந்த நாம் அந்த தண்ணி பட 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 எப்படி அந்த கல்லுன்றது ஒரு பெப்பலாக மாறுகிறதோ அதன் போலவே நாம் மினரல் கிங்டம்லேருந்து எவ்வளவோ அடிப்பட்டு எங்கேயோ இருந்து மலையிலேருந்து காடிலேருந்து வந்து நாம் 2வது கிங்டமான பிளான்ட் கிங்டமாக, பிளான்ட் ஒரு செடி கொடியாக எங்கேயாவது பிறப்போம். அங்கே பிறந்த பிறகு என்ன ஆகுறது? கல்லுக்கு எந்த விதமான உணர்ச்சி கிடையாது. கல்லுன்னா கல் தான், போட்ட இடத்துல இருக்கும். ஆனால் பிளான்ட்ஸுக்கு அப்படி கிடையாது, ஆடும், அசையும். அதில் கொஞ்சம் மாற்றம் 2வது நிலை நமக்கு. அது யாராவது பெரிய காற்று வந்தால் வீசுறது, நாம் ஏதாவது அதுக்கிட்ட மனம் விட்டு பேசும்போது ஏதோ ஒரு செடி ஆடிச்சுன்னா எனக்கு ஏதோ பதில் கொடுக்குதுன்ற ஒரு ஆசை நமக்கு. இது எல்லாமே 2வது நிலையான பிளான்ட் கிங்டமில் நடக்குது. அங்கிருந்து எத்தனையோ வருஷங்கள் மறுபடியும் பிறந்து 3வது அதில் ஒரு நல்ல மனுஷங்களுக்கு பழங்களும் காய்களும் இலைகளும் இது எல்லாமே தன்னுடைய பிறப்புக்கு அர்த்தமாக அது செயல்பட்டு எல்லாருக்குமே உதவி பண்ணும்போது அடுத்த 300 ஜென்மங்களுக்கு அந்த செடி என்றது ஒரு அனிமலாக பிறக்கிறது. அதில் எப்படிப்பட்டது? நல்லது, ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல பழங்கள் நீ கொடுத்துருந்தேன்னா நல்ல புண்ணிய கர்மாக்கள்னால நீ சாது ஜந்துவாக பிறப்பேன். அதுவே யாருக்குமே நீ உதவாமல் எந்த ஒரு கசப்பான ஒரு செடியாக நீ பிறந்திருந்தா உன்னுடைய காய், பழம், இலையா எந்த மனிதனுக்கும் உபயோகம் இல்லை. அது விஷப்பூரிதமானதுன்னு நினைக்கும் போது எந்த மனிதனும் உங்ககிட்ட வந்து உன்னை தொடவே மாட்டான். அப்போ உனக்கு என்ன ஆகிறது? மறுபடியும் அந்த ஜென்மத்திலேயே இருப்ப. அப்போ நீ என்ன க்ரூர ஜென்மமாக பிறப்ப. ஒரு புலி, சிங்கம், கரடி இதன் போல வருவ. நீ சாது ஜந்துகளாக மனுஷங்களோட ஒரு நாய், பூனை, கோழி, பசுமாடு, மீன் குட்டி இந்த மாதிரியெல்லாம் உன்னால் பிறப்பு எடுக்கவே முடியாது. எந்த ஜென்மத்திலே கூட நீ உன்னுடைய மெச்சூரிட்டி லெவல்ஸ் நீ வளர்த்துக்காம அப்படியே இருந்தேன்னா மறுபடியும் டவுன்ஃபால் தான் உனக்கு ஆகும். இந்த 3வது நிலையிலிருந்து மனிதனாக வர்றதுக்கு அந்த அனிமல் கிங்டமில் நீ நல்லதே செய்து யாருக்குமே கேண்டு செய்யாமல் நல்ல மனுஷங்களோட ஒரு பெட் அனிமல்ஸ்லாக இருந்தாலும் பசுமாடாக இருந்தால் மனிதனுக்கு பால், தயிர் இதெல்லாமே எப்படி வருது? இந்த மாதிரி. அதை எப்போ நீ ஒரு நல்ல
குணத்தோடு நீ இருக்கிறியோ அதனையும் தாண்டி நீ மனிதனாக பிறப்ப அப்படின்னுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புரோகமனன்றது ஸ்டெப் மினரல் கிங்டம்லேருந்து பிளான்ட் கிங்டம், பிளான்ட் கிங்டம்லேருந்து அனிமல் கிங்டம்லேருந்து ஹியூமன் கிங்டம். இது எல்லாமே வளர்ச்சி. அது இல்லாமல் ஹியூமன் கிங்டம் எடுத்த பிறகு நாம் டவுன்ஃபால், ரொம்ப கொலைகள், குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் இது எல்லாமே நாம் செய்தோம் என்றால் எங்கேயோ ஒருத்தர் நூற்றில் ஒருத்தனு கூட மறுபடியும் இந்த அனிமல் கிங்டம்க்கு மறுபடியும் அனிமலாக பிறப்பதற்கு வாய்ப்பு எங்கேயோ இருக்குது. கோடியில் ஒருத்தனுக்கு கூட வராது. எல்லாருமே மறுபடியும் இன்னும் மேலே பிறப்புக்கு போவானே தவிர டவுன்ஃபால் என்றது கிடையாது. ரொம்ப தவறுகள் செய்த பாவ ஜென்மமாக இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு டவுன்ஃபாலான வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க. இனி 5வது சித்தாந்தம் என்ன? யோக சித்தாந்தம். இந்த யோக சித்தாந்தம் என்றால் என்ன என்றால், நான் சொன்னபடி ஃபஸ்ட்டு 4 சித்தாந்தங்கள் என்ன? ஃபஸ்ட்டு ஆன்மாவே பரபிரம்மம், 2வது புனர்ஜென்மம் என்றது புனர்ஜென்ம சித்தாந்தம், 3வது கர்மபல சித்தாந்தம், 4வது புரோகமன சித்தாந்தம், 5வது யோக சித்தாந்தம், 6வது அநேக நிறைய சித்தாந்தங்கள் என்று சொல்லியிருக்காங்க. இந்த யோக சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாம் வந்தோம் ஒரு வேலை முடித்த பிறகு இன்னும் மறுபடியும் ஒரு மலை ஏற ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தாலும் போக போக படி ஏறுறதுக்கு நமக்கு டயர்ட் ஆகிடுவோம், ஸ்லோ ஆகிடுவோம். ஆனாலும் கூட அதனை டெஸ்டினேஷன் ரீச் ஆகணும்னா நாம் எப்படியாவது ஸ்டெப்பு ஏறி நாம் அதனுடைய உச்சிக்கு போயே ஆகணும். அதுக்கு என்ன செய்யணும்? நாம் A+B என்றால் அங்கே ப்ளஸ் போட்டால் தான் அப்போ CD என்றது வரும். A+B+C+ன்னா அது மாதிரி நம்ம ஒவ்வொரு எழுத்தை நாம் ப்ளஸ் பண்ணிக்கிட்டு போகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு படியை ஏற முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பசங்க பெரியவங்க ஏன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அனுப்புகிறாங்க? அவங்க வீட்டிலேயே குழந்தைகள் லெசன்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் இல்லையா? டீச்சர்ஸ்கிட்ட அனுப்புகிறாங்க. எந்த துறையிலுமே ஒரு பரிபூர்ணமான ஒரு நைபுண்யம் அப்படின்னா என்ன, ஒரு பர்ஃபெக்ஷன் என்றது வரணும் என்றால் ஒரு கோச் என்றவன் இருக்கணும். கோச் என்றவன் இல்லாமல் நானும் என் குழந்தைகளை சொல்லி தருவேன், அவங்களும் யூனிவர்சிட்டி லெவல் ரேங்க் எடுப்பாங்கன்னா முடியவே முடியாது. ஒரு குரு சமட்சத்தில் ஒரு கோச் என்றவன் இருந்தால்தான் ஒரு கேமை பர்ஃபெக்டாக கற்றுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்புகள். வீட்டில் இருந்தபடியே நீ கிரிக்கெட் விளையாட முடியுமா? வீட்டில் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குமா? உனக்கு கிரிக்கெட் என்றது எவ்வளவு இஷ்டம் இருந்தாலும் கூட நீ அங்கே செய்ய வேண்டியது என்ன? ஒரு கோச் கிட்ட போகணும். சார் பிச் எப்படி இருக்குது, ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் எத்தனை பேர் இருப்பாங்க, பால் எப்படி போடணும், பேட் எப்படி பிடிச்சிக்கணும், எப்படி பவுண்ட்ரிஸ்குள்ளே நின்றுட்டு 4 வந்தால் எப்படி, 6 வந்தால் பால் வந்தால் எப்படி அடிக்கணுன்றதெல்லாம் ஒரு கோச் உனக்கு சொல்லி தருவார். வீட்டில் அம்மா அப்பாவால் நான் வீட்லேயே நீ விளையாடு, நீ பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகுவேன்னா முடியுமா? முடியாது. அதன் போலவே நீங்கள் எப்போதுமே ஒரு குருவினிடம், ஒரு யோகியிடம் உன்னையோட வாழ்க்கையை நீ முன்னுக்கு செல்லணும் என்றால் அவர் சொன்னபடி அவருடைய கைட்லைன்ஸில் நீ வளர ஆரம்பிக்கணும் என்றது நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், யாரானாலும் கூட ஒரு டீச்சர் இல்லாமல், ஒரு கோச்ன்றது இல்லாமல் யாராலுமே ஒரு நல்ல நிலையை அடைந்ததாக நாம் எங்குமே நம்ம எக்ஸாம்பிளாக யாரையுமே பார்க்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குரு, மாஸ்டர், டீச்சர் என்றவர் இருப்பாங்க. இப்போ நம்ம பகவத்கீதையில் எடுத்துக்கோங்க, ஸ்ரீகிருஷ்ணர் தான் அர்ஜுனருக்கு எத்தனையோ விஷயங்களை போதித்தார். அந்த மகாபாரத போரில் அவர் குருவாக இருந்து அவரோட கண்ணை திறந்து இந்த மாதிரி விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்து இந்த மகா பகவத்கீதை என்ற ஒரு உத்தமமான ஒரு கிரந்தத்தை நமக்கு அழைத்திருக்காருன்னா அங்கே அவர் டீச்சராக நடந்து அர்ஜுனருக்கு வழிகாட்டினார். இல்லைன்னா அர்ஜுனன் போர் செய்திருக்கவே மாட்டான். எல்லோரும் என் சொந்த மக்கள், நான் பயந்துட்டே இருக்கேன்னு தவிர அப்போ அவருக்கு கண்ணுக்கு அறிவு கூட்டினார். இது நீ என்றது செய்து கிடையாது, செய்தவன் நான், என்னுடைய செயலை தான் நீ பண்ணிட்டு இருக்க அர்ஜுனா, எந்த பாவம் உன்னை தீண்டாதுன்னுட்டு கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு போதித்தார். அதன் போலவே ஒரு மாஸ்டர் என்றவர் ஒரு சீடனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலையிலே இருந்தாலும் மட்டும்தான் அந்த ஒரு சீடனால் நல்ல படிப்படியாக முன்னுக்கு சென்று
நல்ல நல்ல ரேங்க்ஸு அடைய முடியும். எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் கூட கேட்டு பாருங்கள், தனக்குன்னு ஒரு ஃபேவரட் டீச்சர் இருப்பாங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்கன்னுட்டு நாம் கற்றுக்கிறோம். அது போலவே ஒவ்வொரு விஷயத்துறையிலுமே கூட ஒரு கோச் என்றவர் நமக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் படி ஏற முடியும் என்று அங்கே சொல்லியிருக்காங்க. இனி 6வது அநேக சித்தாந்தம். அப்படி என்றால் என்ன? நாம் இப்போ ஃபஸ்ட் ஆழ்வ சித்தாந்தம், 2வது புனர்ஜென்ம சித்தாந்தம், 3 கர்ம சித்தாந்தம், 4வது புரோகமனம், 5வது யோக சித்தாந்தம் கற்றுக்கிட்டோம். இனி 6வது விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, புனர்ஜென்மம் என்றால் தெரியும், ஆன்ம சித்தாந்தம் என்றால் என்ன, இது எல்லாமே நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே எந்த விஷயத்திலுமே நாம் புரிந்து கொள்வது என்ற ஒரு இன்ஃபினிட்டி, இதுக்கு அளவே கிடையாது. இதிலே தான் எனக்கு பர்ஃபெக்ஷன் என்றது இருக்கும். எந்த ஒரு பிரின்சிபல் எடுத்தாலும் கூட அதில் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்றது வந்துக்கிட்டே இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் எல்லோருமே இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் என்றால் இந்த 6 சூத்திரங்களை நாம் முதலில் தெரிந்து கொள்ளணும். நான் என்றது இந்த உடல் அல்ல, இதுதான் ஆன்ம சித்தாந்தம். 2வது, நாம் எங்கே எப்படி இருந்தாலும் கூட இந்த உடலை பிரித்து இன்னொரு டைம் வரும்போது இந்த பாடியை விட்டு மறுபடியும் இன்னொரு தாய் வயிற்றுக்குள்ள நம்ம மறுபிறப்பு என்றது இருக்கும். இது யாருமே தப்பிக்க முடியாது என்று தெரிஞ்சுக்கணும். இனி 3வது கர்ம சித்தாந்தம். அவங்க செய்த நல்ல செயல்களுக்கும் தவறு செயல்களுக்கும் அவங்க கர்மாவை அவங்க அனுபவிச்சு தான் போகணும். நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க, யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு. உங்கள் தவறுக்கு நீங்கள் தான் தண்டனை அனுபவிக்கணும். வேறு யாரோ உங்களுக்கு அங்கே உங்கள் கஷ்டத்தை யாருமே எடுத்துக்க முடியாது. கஷ்டமானாலும் நீங்கள் தான் அனுபவிக்கணும், சுகமானாலும் உங்கள் பொறுப்பு தான் என்று நாம் புரிந்து கொள்ளணும். இனி 4வது புரோகமன சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நீ ராஜா பிறந்தாலும் ஒவ்வொரு ஜென்மாவும் நீ ஒவ்வொரு லெசனை கற்றுக்கிட்டே இருப்ப. இந்த குணங்களெல்லாம் மாற்றிக்கொண்டு மேலைக்கு நீ வரும் பொழுது நீ எப்படி மாறுவேன்றது உனக்கே தெரியும். 5வது யோக சித்தாந்தத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டீச்சரின் கைட்லைன்ஸில் நீ வளரும் போது நீ எது செய்தால் நல்லது எது செய்தால் தவறு என்ற விஷயத்தின் மேலே உன்னுடைய நல்ல கண்ணோட்டம் இருக்கும். உன்னால் நல்லவனாக மாறுறதுக்கோ இந்த கர்மாக்கள் இருந்து தவறுகள்லேருந்து நாம் விடுபடுறதுக்கோ ஒரு கைடாக இருந்துட்டு அவர் நமக்கு வழிகாட்டுவார் என்று சொல்லியிருக்காங்க. இதுதான் அத்தனை சித்தாந்தங்கள். இப்போ பார்க்க போனீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன குருஜி சொல்லியிருக்காருன்னா, தியானிலிருந்து இப்போ நாம் எல்லாருமே தியானிகள், தியானம் செய்கிறவர் ஒவ்வொருத்தரும் தியானிலேருந்து இன்னொரு கொஞ்சம் லெவல் அப்புக்கு போனால் யோகிலேருந்து ரிஷிலேருந்து ராஜர்ஷிலேருந்து மகர்ஷி, அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ பிரம்மர்ஷி என்ற பட்டம் அவருக்கு யார் கொடுத்தாங்க? நம்ம பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நாம் நினைக்கிறோம் பிரம்ம ரிஷி என்று நாம் கூறுகிறோம். ஃபஸ்ட்டில் அவரும் தியானியாக இருந்தார், தியானிலேருந்து யோகியாக மாறினார், யோகிலேருந்து ரிஷிலேருந்து ராஜர்ஷிலேருந்து மகர்ஷியாக. இப்போ நாம் தியானம் செய்யும் போது நம்ம மனம் என்றது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ நீங்கள் தியானிலிருந்து எப்போ உன்னுடைய லெவல்ஸ் எல்லாமே கட்டுப்படுத்தி இருக்கிறியோ அப்போ நீ யோகியாக மாறுவேன். யோகி நிலையிலிருந்து நீ ரிஷி நிலைக்கு வரணும் என்றால் நீ எப்போ இத்தனை சக்கரங்களை மாற்றி உன்னுடைய அக்னா சக்கரத்தை திறந்து கொண்டு உன்னுடைய தேர்டை ஆக்டிவேஷன் நடந்துட்டு உன்னுடைய பழைய ஜென்மாக்களும் நல்லது கெட்டதெல்லாம் நீ பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்போ நீ ரிஷியாக மாறுகிறேன். ரிஷியிலிருந்து ராஜரிஷியாக நீ மாறும் பொழுது நீ புரிஞ்சுக்குவே எல்லாமே எனக்குள்ளதாக இருக்குது, தானே சர்வம், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாமே என் போல அவர்கள்தான், அவர் வேறு இல்லை நான் வேறு இல்லை என்ற விஷயத்தை அனுபவபூர்வகமாக புரிந்து கொண்ட பிறகு அவன் பிரம்மர்ஷியாக மாறுகிறான். சர்வம் கல்விதம் பிரம்மா என்று அங்கே புரிய வருது. அதனால நாம் எல்லோருமே இந்த 6 சித்தாந்தங்களையும் புரிந்து கொள்ளணும். நாம் இப்போ நாம் தியானியாக இருக்கோமா, யோகியாக மாறினோமா, யோகியிலிருந்து நாம் ரிஷியிலேருந்து ராஜர்ஷியிலேருந்து பிரம்மர்ஷியாக, இது எல்லாம் மாறணும் என்றால்
நம்ம எந்த லெவலில் யார் இருக்கோம், எங்கே நம்மளுடைய சேஞ்ச் ஆஃப் லைஃப்பை நாம் எப்படி மாற்றிக்கொள்ளணும் என்றது நாமளாக புரிந்து கொள்ளணும். எப்படி செய்தால் எந்தெந்த கர்மா பலன்கள்லேருந்து நமக்கு விடுதலை, எப்படி நாம் முன்னுக்கு செல்லலாம் என்றது எல்லாமே நாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து நாம் வெளிவிடணும் மாஸ்டர்ஸ். இந்த அற்புதமான இந்த ஆன்மீக சாஸ்திரத்தை எல்லாருமே புரிந்து கொண்டோம் என்றால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை என்றது எவ்வளவு அற்புதமாக நம்மளால் கடக்க முடியும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.